துவாரகராம் சௌமுனி சொன்னதை கேட்டு கடகடவென்று சிரித்தார். அப்படி சொன்னால் நான் என்ன செய்வேன் தாயே? நீங்களெல்லாம் பெரிய மனிதர்கள், உங்களுக்கு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கும், உங்கள் தேவைகள் பல. அதற்கெல்லாம் இந்த சிறு ஆபரணத்தை விற்று சமாளிக்க முடியுமா? என்னால் முடிந்தவரை பார்க்கிறேன். 4000க்கு மேல் செப்பு தம்படி கூட கிடைக்காது என்பது என் அபிப்பிராயம். யோசித்துவிட்டு வாருங்கள். பிரியமில்லாவிட்டால் பொருளை எடுத்து போகலாம் என்று கூறிவிட்டு குறுநகை புரிந்தார். ஆத்திரத்தை அடக்கி கொண்டு மௌனமாக இருந்தாள் சௌமுனி. அப்பா அம்மா என்று முனகியபடி இருந்த இடத்திலிருந்து கையை நீட்டி சற்று அருகே இருந்த தமது இரும்பு பெட்டியை திறந்து அசட்டையாக அந்த நகையை எடுத்து வைத்து கதவை மெல்ல சாத்தினார். சௌமுனிக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது. அவளிடமிருந்த ஆபரணங்கள் எல்லாவற்றையும் விட மிகவும் விலை உயர்ந்தது அது ஒன்றுதான். அதை வாங்கி பூட்டிக்கொள்ள அவள் செய்த தியாகங்கள் பல, பேசிய பொய்கள் அநேகம், பணத்திற்காக கணவனிடம் மாய்மாலம் செய்து உகுத்த கண்ணீர் துளிகள் எவ்வளவோ. பட்டுப்புடவைகளின் இடையே வெல்வெட் பெட்டியிலே அழகாக வைக்கப்பட்டிருந்த அந்த ஆபரணம் இப்போது சேட் ஐயாவின் இரும்பு பெட்டிக்குள் சிறைப்பட்டு விட்டதைக் கண்டு அவள் உள்ளம் வெடித்தது. வேதனையினால் கண்களில் மல்கிய நீரை சமாளித்து கொண்டு ரசீது கடிதத்தை எடுத்து கைப்பையில் திணித்து கொண்டாள். வருகிறேன் மிஸ்டர் துவாரகராம், ஞாபகம் இருக்கட்டும் நான் சொன்னது என்று எச்சரித்துவிட்டு எழுந்திருந்தாள். கவலை திரைகளால் பிரகாசம் குன்றி போன அவளது சுந்தர வதனத்தை அவர் பாராதது போல் பார்த்தார். பெட்டியிலே கொட்டி கிடந்த காசுகளை எடுத்து தாராளமாக கொடுக்கத்தான் அவர் கை எழும்பாதே ஒழிய அனுதப வார்த்தைகளை அள்ளி வழங்க அவர் ஒரு நாளும் தயங்கியதே இல்லை. பகட்டான பரிவு மொழிகளுக்கு அவரிடம் பஞ்சமே கிடையாது. ஸ்ரீமான் நாராயணன் எனது வெகு நாளைய நண்பர் அம்மா. அவரது குடும்பத்திற்கு ஏற்படும் தொல்லைகளும் தொந்தரவுகளும் எனக்கு ஏற்பட்டதை போல் வருத்தத்தை கொடுக்கும். ஆமாம், நான் கேள்விப்பட்டேன், உண்மைதானா? அவர் வியாபாரத்தில் ரொம்ப நஷ்டமாகி விட்டிருக்கிறாராமே. இன்னும் என்னென்னவோ காதுகளில் பட்டன என்று தாழ்ந்த குரலில் ரகசியம் பேசும் பாவனையில் முகத்தை சற்று அருகே நீட்டினார். உங்கள் காதுகளில் விழுந்த செய்திகள் ஆதாரமற்றவை. கவலை வேண்டாம். உங்கள் பரிவிற்கு மெத்த வந்தனம் என்று அமுத்தலாக கூறிவிட்டு வெளியே செல்லத் தொடங்கினாள் சௌமினி. மூடிவிருந்த இரும்பு பெட்டியை மீண்டும் திறந்தார் அவர். மேல் தட்டில் சுருட்டி வைத்திருந்த ஒரு துணி முடிப்பை எடுத்து அவிழ்த்து எதிரே கிடந்த மெத்தை மீது போட்டார். அதிலிருந்த விலை உயர்ந்த ஆபரணங்களை பரப்பி வைத்து, இவை என் கண்ணில் பட்ட பின்புதான் காதுகளில் பட்ட செய்தி உண்மை என்று நம்பினேன் தாயே. கோபம் வேண்டாம். இவை ஸ்ரீமான் நாராயணன் தமது முதல் மனைவிக்கு அந்த காலத்தில் என் மூலமாக வாங்கி போட்ட நகைகள். அவர்களுக்கு பிறகு இவை சந்திரா அம்மாவின் சொத்தாக இருந்தன. 2 வருஷங்களுக்கு மேல் அடமானத்திலே வட்டியில் மூழ்க இருந்த இவற்றை சில நாட்களுக்கு முன்புதான் உங்கள் மூத்த மகன் எனக்கு விற்றார் என்றார். திடுக்கிட்டு திரும்பினாள் சௌமுனி. சூரிய வெளிச்சத்துடன் ஒன்றுபட்டு நீல ஒளி வீசி கொண்டிருந்த மின்சார குழல் விளக்கின் முன் கருப்பு துணி விரிப்பின் மீது கிடந்த அந்த ஆபரணங்களை ஏக்கத்துடன் உற்று பார்த்தாள். சந்திராவிடம் இத்தனை நகைகள் இருந்தனவா என்ற பிரமிப்பில் அவள் ஒரு கணம் ஸ்தம்பித்து போய்விட்டாள். விளக்குலியில் அவள் எழுப்பிய வர்ண ஜாலங்கள் அவள் கண்களை கூசின. வெடித்த எரிமலையின் அனல் குழம்பாக பொறாமை தீயிலே அவள் உள்ளம் கொதித்தது. தானும் அனுபவிக்காது பிறருக்கும் கொடுக்காது ஊரானிடம் கொட்டி கொடுத்திருக்கிறாளே சண்டாளி. கண்களால் ஒரு முறை கூட இவற்றை காண விடவில்லையே அந்த சூழ்ச்சிக்காரர்கள் இருவரும் என்று தனக்குள் கிரிதரனையும் சந்திராவையும் சபித்து கொண்டு நின்று விட்டால் மௌனமாக. கை நிறைய பணம் சம்பாதிக்கும்போது புருஷன் மனைவிக்கு தன் ஆசை தீர ஆபரணங்களை வாங்கி போட்டுகிறாள். கை சளைத்து விட்டபோது பூட்டிய நகைகளை கழற்றச் சொல்கிறாள். இது என் வியாபாரத்திலே நான் அன்றாடம் கவனிக்கும் சகஜமான சம்பவம் அம்மா. அடுத்த வருஷம் என் நண்பர் வியாபாரம் பெருகி நல்ல லாபம் பெற்றால் இதைவிட பன்மடங்கு உங்களுக்கு வாங்கி கொடுத்து விடுவார். கவலைப்படாதீர்கள் அம்மணி என்று சேட் முதலாளி அனுதாபத்துடன் சொன்னார். எரியும் கொல்லியில் எண்ணெய் வார்த்தது போல் இருக்கவே சௌமுனி அடக்க மாட்டாத ஆத்திரத்துடன் அவர் பக்கம் வேகமாக திரும்பினாள். சந்திரா அம்மா உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. பிழைப்பது துர்லபம் என்று அறிந்ததனால் இந்த உடைமைகள் தேவையில்லை என்று அவள் அண்ணா உங்களிடம் விற்றுவிட்டார். அதற்கும் எங்கள் வியாபாரத்திற்கும் என்ன சம்பந்தம் சேட் ஐயா? இதெல்லாம் என்ன பிதற்றல் என்று வெறுப்புடன் கேட்டாள். சந்திரா அம்மா உடம்பு நிலைமை பற்றியும் கேள்விப்பட்டேன் தாயே. மிகவும் வருத்தமடைகிறேன். கடவுள் அருளால் எல்லாம் நல்லபடியாக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். உங்களை போன்றவர்கள் நன்றாக வாழ்ந்தால்தானே
என் போன்றவர்கள் பிழைக்க முடியும் என்று கூறிவிட்டு பற்கள் தெரிய ஒரு கூழை கும்பிடு போட்டார். வாஸ்தவம் ஐயா, வாஸ்தவம். எங்கள் தொழிலாளையிலிருந்து இன்னும் 2 இரும்பு பொட்டிகள் வாங்குவீர்கள். பணத்தால் அதை நிரப்புவீர்கள் இல்லையா? ஜமாயுங்கள். இப்பொழுது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் வீசுகிறது. என்று குரோதமாக கூறிவிட்டு கைப்பையை சுழற்றி கொண்டு கவலையற்ற புள்ளி மானாக துள்ளி வெளியே வந்தாள். ஆனால் உண்மையில் அவளுக்கு அது சமயம் ஏற்பட்டிருந்த கவலைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. ஊரார் எல்லோரும் பேசும் அளவு அவர்கள் வியாபாரம் படுமோசமான நிலையில் வந்துவிட்டது. அப்படியானால் அவளது வருங்காலம்? பணக்காரன் என்று ஏமாந்து ஒரு படுகுழியில் விழுந்துவிட்ட அவள் இனி கிரிதரன் தயவையா நம்பி வாழ வேண்டும்? எரியும் வீட்டில் கவர்ந்தது ஆதாயம் என பணம் பணம் என பேயாக அலையும் சுவாமிநாதனின் வாயை அடக்க அவள் பணத்துக்கு இனி எங்கே போவாள்? ஊரார் காதில் பட்ட கதைகள் தங்கமணியின் கவனத்திலிருந்து தப்பாதே. கொண்டா என் கடன் தொகையை, இல்லையேல் முடித்து வை திருமணத்தை என்று அவள் தொணதொணப்பாள். அதற்கு வழி? இவ்வாறு பலவும் எண்ணி குழம்பிய சௌமினி தள்ளாடி கொண்டு வந்து காரில் ஏறிக்கொண்டாள். முன் ஆசனத்திலே சாய்ந்து கொண்டு நிம்மதியாக ஒரு குட்டி தூக்கம் போட்டு கொண்டிருந்தான் ஜெகதீசன். வெறுப்புடன் அவனை வெறித்து பார்த்துவிட்டு வண்டியை ஓட்டத் தொடங்கினாள் அவள். திடுக்கிட்டு விழித்து கொண்ட அவன் அசட்டு சிரிப்புடன் எழுந்து உட்கார்ந்தான். எவ்வளவு நேரம் சித்தி காத்து பார்த்து அழுத்து போய்விட்டேன் என்றான் வேடிக்கையாக. படீரென்று அவன் முகத்திலே ஓங்கி ஒரு அறை கொடுக்கலாமா என துடித்தாள் சௌமினி. உண்பதும் உறங்குவதும் ஊரை சுற்றுவதும் தவிர இந்த பித்தனுக்கு தான் படும் அவஸ்தைகள் என்ன தெரியும் என எண்ணி வெகுண்டாள். உனக்காக நான் எடுத்துக்கொள்ளும் சிரமம் உனக்கு விளங்காது. ஆனால் எல்லாம் விழலுக்கு இறைத்த நீராக வீணாகிறது என்று ஆத்திரத்துடன் பற்களை கடித்துக்கொண்டு காரை வேகமாக ஜலங்கொண்டான் போகும் ராஜபட்டைக்கு திருப்பி ஓட்டினாள். அவளது சிவந்த முகத்தையும் கலங்கிய கண்களையும் கண்டு ஜெகதீசன் அரண்டு விட்டான். சித்தி, என்ன நடந்தது? ஏன் இப்படி கோபமாக இருக்கிறீர்கள் என்று பதறினான். சற்று நேரம் பதில் அளிக்காது அவள் மௌனமாக இருந்தாள். அலைபாய்ந்த தனது உணர்ச்சிகளை சமாளித்து கொண்டு மெல்ல பேசலுற்றாள். உன்னை சொல்லி குற்றமில்லை, எல்லாம் என் விதி என்று கூறிவிட்டு இமைகளை ஒரு கணம் மூடி திறந்தாள். பளபளவென்று கண்ணீர் துளிகள் அவள் கன்னங்கள் மீது உருண்டு ஓடின. சித்தி, அழுகிறீர்களா? ஏன் சித்தி? நான் என்ன தவறு செய்தேன்? புரியவில்லையே என்று வருத்தத்துடன் விசாரித்தான் மைந்தன். அவசரப்பட்டு நீ செய்த அடாத செய்கையினால் அப்பா உன்மேல் கோபமாக இருக்கிறார். உன்னை பற்றி அவரிடம் இன்று காலை சாதாரணமாக பேசப்போனேன். வெகு கோபமாக சண்டைக்கு வந்து மனம் புண்பட பேசிவிட்டார் என்று கரகரத்த குரலில் கூறிவிட்டு கண்களை துடைத்து கொண்டாள். இதுவரை என்னிடம் நீங்கள் ஏன் சொல்லவில்லை சித்தி என்று மனத்தாங்களுடன் மைந்தன் குறுக்கு கேள்வி கேட்டான். உன்னிடம் பேசுவதை அப்பாவிடம் சொல்லி, அப்பாவிடம் பேசுவதை உன்னிடம் சொல்லி முடிச்சு போடும் பழக்கம் வழக்கம் எனக்கு இல்லை. எத்தனையோ கட்டுப்படுத்தி பார்க்கிறேன். காலையிலிருந்து என்னால் முடியவில்லை. திடீரென்று அப்பா பேசியவற்றை எண்ணி பார்த்தேன். ஆத்திரமும் அழுகையும் வந்துவிட்டது என்றாள். நானும் எவ்வளவோ சாமர்த்தியமாகத்தான் நடந்தேன் சித்தி. ஆனால் சந்திராவை கொண்டதும் கோப வெறியை அடக்க முடியவில்லை. எனக்கு சேர வேண்டிய பங்கான என் தாயின் நகைகளை ஒளித்து வைத்திருக்கும் கள்ளி என்று அவளை கண்டதும் ஆத்திரம் பற்றி கொண்டு வந்துவிட்டது. சந்திரா அலறினால் அது மட்டும்தான் தெரியும். அதற்கு பின்னர் என்ன நடந்ததென்றே தெரியாது. விழித்து கொண்டு பார்த்தபோது தான் விடிந்து விட்டதை உணர்ந்தேன். அருகில் நீங்கள் உட்கார்ந்திருப்பதையும் கண்டேன் என்றான் துயரம் நிறைந்த குரலில். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாது முரட்டுத்தனமாக நடந்து கொள்வதனால் உன்னை பித்தன் என்று பெயர் சுட்டி உன் அண்ணன் தயானந்தரின் சிகிச்சை சாலையில் அடைத்து வைத்திருந்தான். எனக்கு மட்டும் நடந்தது என்ன தெரியும்? பிறர் சொல்லத்தான் கேட்டேன். கோபவெறியிலே சந்திராவின் கழுத்தை நெரித்து நீ கொல்ல பார்த்தாயாம். அவள் போட்ட குரலை கேட்டு கிட்டா ஓடி வந்தாராம். உன் கையை பிடித்து பலம் கொண்ட மட்டும் இழுத்து உன்னை உனது அறையில் கொண்டு போய் போட்டாராம். நான் வந்தபொழுது நீ வைத்தியர் கொடுத்த மருந்தினால் நன்றாக தூங்கி கொண்டிருந்தாய். உன் அப்பாவும் அண்ணாவும் கோபத்திலே கூத்தாடி கொண்டிருந்தார்கள். யாருமற்ற அனாதை போல் நீ கவனிப்பாரற்று கிடந்ததை காண பொறுக்காது அந்த இரவு முழுவதும் உன் அருகிலேயே இருந்து உன்னை கவனித்து கொண்டேன். பெற்ற பிள்ளையைப் போல் உன்மேல் வைத்த பாசத்திற்கு நான் உன் அப்பாவிடம் சில நாட்களாக என்று சொல்லி முடிக்காது திணறினாள். சித்தி, நான் உங்களுக்கு எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கிறேன். என் நன்றியை காட்ட சமயம் வரும். அப்பொழுது இந்த ஜெகதீசனை நீங்களும் அறிவீர்கள் என்றான் உணர்ச்சி வசத்தில் ஜெகதீசன். எனக்கு நீ ஒன்றும் நன்றி காட்ட வேண்டாம். நல்லவனாக நடந்து கொண்டாலே போதும்.
இந்த சின்ன வயதிலே உனக்கு இந்த கோப வெறி ஆகாது. ஆத்திரப்பட்டு காரியங்களை குட்டு சுவராக்குகிறாயே என்றாள் கோபத்துடன் அன்னை. இந்த முறை மன்னித்துக் கொள்ளுங்கள் சித்தி. இனி அது மாதிரி ஏற்படாது பார்த்து கொள்கிறேன். நான் எவ்வளவோ முயற்சிக்கிறேன். உள்ளத்திலே ஆத்திரமும் ஆசையும் மிதமிஞ்சி விட்டால் எனக்கு திடீரென்று ஒரு மயக்கம் வந்து விடுகிறது. அது சமயம் என்ன செய்கிறேன் என்றே எனக்கே தெரிவதில்லை. சிறு குழந்தையிலிருந்து இந்த மயக்கம் அடிக்கடி வந்து என்னை வாட்டுகிறது. எத்தனையோ வைத்தியம் செய்து பார்த்து விட்டார்கள். இது என் வரையில் தீராத நோயாக இருக்கிறது என்றான் வருத்தத்துடன். காற்றாக பறந்த காரின் வேகத்தை தனித்து நிதானமாக ஓட்டத் தொடங்கிய சௌமினி மகன் பக்கம் திரும்பி, வருத்தப்படாதே ஜெகதீசா, உனக்கு நோயும் இல்லை நொடியும் இல்லை. நான் சொல்வதை நீ நம்ப வேண்டும். உனக்கு வேண்டாதவர்கள் உன்மேல் ஏவல் வைத்திருக்கிறார்கள் என்றால் உறுதி துணிக்கும் குரலில். இதெல்லாம் என்ன பேச்சு சித்தி என்றான் வெறுப்புடன் ஜெகதீசன். சௌமினி அழகிய தன் முகத்தை ஒரு முறை குலுக்கினாள். நீ இப்பொழுது நம்ப மாட்டாய், பின்னால் புரிந்து கொள்வாய். உன் கல்யாணத்திற்கு முன் ஒரு நல்ல மாந்திரிகரிடம் உன்னை அழைத்துச் சென்று மந்திரம் ஜெபித்து ஒரு தாயத்து கட்ட வேண்டும் என்றாள். என் கல்யாணத்திற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் சித்தி என்று கேட்டுவிட்டு வெகுளியாக சிரித்தான் அந்த பித்தன். அதற்கு பிறகு இந்த சித்தியின் தயவு உனக்கு எதற்கு? கருத்துடன் கவனித்து அன்பு காட்ட அவள் வந்து விட்டால் உனக்கு என்னிடம் பேசக்கூட பொழுது இருக்காதே என்று பரிகாசமாக சொன்னாள் சிற்றன்னை. ஜெகதீசன் அசட்டு சிரிப்பு சிரித்தான். பள்ளி சிறுவனைப் போல் கைவிரல் நகங்களை கடித்து கொண்டு சற்று யோசனையில் ஆழ்ந்தான். இதற்குள் சௌமினியின் மூளையில் ஒரு புதிய திட்டம் மின்னல் வேகத்தில் உருவாகி கொண்டிருந்தது. ஜலங்கண்டான் நகரை வண்டி நெருங்குவதை கண்ணுற்ற ஜெகதீசன் ஆவலுடன் சிறிய அன்னையின் பக்கம் திரும்பி, மஞ்சுளா என்னை பற்றி என்ன நினைக்கிறாள் என்று வினவினான். முகம் சிவந்து மூச்சு தடுமாற அவன் திருதிருவென விழிப்பதை கண்டும் காணாதவள் போல தனக்கு முன் தெரிந்த நீண்ட பாதையை பார்த்து கொண்டு நிதானமாக பேசினாள் சௌமினி. மஞ்சுளா வயது வந்த பெண், சுயேட்சையாக வாழ்கிறவள். அதனால் அவளை சற்றென்று என் மகனை கல்யாணம் செய்து கொள் என்று கேட்டுவிட முடியவில்லை. ஆனால் சாமர்த்தியமாக பேசி அவளை என் வசப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஜாடையாக உன் விருப்பத்தை கூட எடுத்து தெரிவித்திருக்கிறேன். உன்னை மணந்து கொள்ள அவளுக்கு பூரண சம்மதம் என்று புரிகிறது. ஆனால் நீ உடனே அவசரப்படக்கூடாது. தங்கை சந்திராவின் நிலை கேவலமான நிலையில் இருக்கையில் இப்பொழுது கல்யாணத்தை பற்றி சிந்திப்பது கூட நியாயமல்ல என்றாள். ஜெகதீசனின் முகம் இன்னும் அதிகம் சிவந்து போயிற்று. நான் பிறருக்காக என் இதயத்தை ஏன் தியாகம் செய்ய வேண்டும்? எத்தனை காலம்தான் நான் காத்து கொண்டிருப்பது என்று பிடிவாதம் பொங்கிய குரலில் குழந்தை போல் அரற்றினான். அசட்டுத்தனமாக பேசாதே. கிணற்று நீரை வெள்ளம் கொண்டு போய் விடாது. மஞ்சுளாவை உனக்கு எப்படியும் முடித்து வைக்கிறேன். கொஞ்சம் பொறு. இன்னும் ஒரு விஷயம் உன்னிடம் சொல்ல துடிப்பாக இருக்கிறது. ஆனால் சொன்னால் நீ பதறுவாய். அவசரப்பட்டு ஏதாவது செய்வாய் என்றுதான் சொல்லாமல் இருக்கிறேன் என்றாள். கவலைப்படாதீர்கள் சித்தி, பொறுமையாக இருப்பேன், சொல்லுங்கள் என்று மைந்தன் வாக்குறுதி அளித்தான். சௌமினி தொண்டையை கனைத்து கொண்டாள். கதை ஒன்று சொல்லும் பாணியில் தன் தொண்டையை சரிப்படுத்தி கொண்ட சௌமினி மேலும் தொடர்ந்தாள். என் அம்மாஞ்சி சுவாமிநாதன் சில தினங்களுக்கு முன் இங்கே வந்திருந்தான். அன்று அவன் எதேச்சையாக மஞ்சுளாவை காண நேரிட்டது. அன்றிலிருந்த அவன் தொந்தரவு என்னால் பொறுக்க முடியவில்லை. மஞ்சுளா மீது அவனுக்கு கட்டுக்கடங்காத காதல் ஏற்பட்டு விட்டதாம். எப்படியாவது நான் அவளை அவனுக்கு கல்யாணம் செய்து வைத்தாக வேண்டும் என்று நிர்பந்தித்துக் கொண்டிருக்கிறான் என்றாள். நிஜமாகவா? அதனால்தான் அடிக்கடி ஆசாமி உங்களை காண நமது பங்களாவுக்கு ஓடி வருகிறான் போலும் என்று கூறிவிட்டு பொறாமையுடன் பற்களை கடித்தான் ஜெகதீசன். கண்கள் சிவந்து கழுத்து பக்கம் இரத்த குழாய் புடைக்க அவன் முகம் விகாரமாக வெறி கொண்டவன் போல் நிமிஷத்திலே மாறிவிட்டதை கண்ட சௌமினி சற்றே நடுங்கிவிட்டாள். ஜெகதீசா, பொறுமையாக இரு. அவன் நிர்பந்தித்தால் நான் ஒப்புக்கொண்டு விடுவேனா? மஞ்சுளா என் புகாகத்து உறவு பெண், ஜெகதீசனுக்கு வாழ்க்கைப்பட போகிறவள் என்று சொன்னேன். அதிலே என்னிடம் அந்த முரடனுக்கு மனஸ்தாபம். அவனது கோபத்தை பற்றி ஒன்றும் கவலைப்படவில்லை. ஆனால் என்று கூறிவிட்டு தயங்கினாள். மேலே சொல்லுங்கள் சித்தி என்று வற்புறுத்தினான் மைந்தன். நீ பரந்த மனம் படைத்தவன், படித்த புத்திசாலி பையன். தாயை போல் என்னை நேசிக்கிறாய். என் துயரமும் கஷ்டமும் உன்னை பாதிக்கும் என்று நம்புவதால் உன்னிடம் இந்த ரகசியத்தை சொல்கிறேன். என் குடும்பத்தின் முழு வரலாறும் உன் அப்பாவுக்கு கூட தெரியாது. என் அம்மாஞ்சிக்கு அவற்றை பற்றி தெரியும். மஞ்சுளாவை தனக்கு மனம் முடித்து வைக்காவிடில் அவற்றை அம்பலப்படுத்தி விடுவதாக என்னை பயமுறுத்துகிறான். ஒரு வார காலமாக எனக்கு இதை உன் தமையனிடம் சொல்லிவிடுவானோ என்றுதான் பயமாக இருக்கிறது.
என்னை பற்றிய செய்தியானாலும் பரவாயில்லை, பொறுத்துக்கொள்வேன். என் சகோதரியின் வாழ்வின் ரகசியத்தை உன் தமையன் ஏன் அறிய வேண்டும்? அறிந்தால் என் குடும்பத்தை பற்றி அவதூறாக பேசுவான். அந்த அவமானம் தாளாது நான் தற்கொலைதான் செய்து கொள்ள நேரும் என்றாள். படபடவென்று பற்களை கடித்தான் ஜெகதீசன் ஆத்திரத்துடன். அது என்ன விஷயம் சித்தி? முக்காலும் சொல்லிவிட்டீர்கள். முழுவதையும் என்னை நம்பி கூறிவிடுங்கள். உங்களை பேச்சினாலோ செய்கையினாலோ யாரும் அவமதிக்க முடியாதபடி நான் கவனித்துக் கொள்கிறேன் என்றான் சீற்றத்துடன். சிறு வயதில் என் சகோதரி தவறி ஒரு மோசக்காரன் வலையில் விழுந்து வஞ்சிக்கப்பட்டு விட்டாள். தான் தாயாகிவிட்டதை உணர்ந்த அவள் அவமானம் தாளாது தற்கொலை செய்து கொண்டு விட்டாள். நாங்கள் திரும்பி நினைத்தும் பார்க்க விரும்பாத துன்பகரமான விஷயத்தை மீண்டும் நினைவுபடுத்த சுவாமிநாதன் சூழ்ச்சிகள் செய்கிறான். என் சகோதரிக்கும் அவளை வஞ்சித்த வாலிபனுக்கும் இடையே எழுதப்பட்ட கடிதங்களின் ஒரு பகுதி அவன் வசம் எப்படியோ சிக்கிவிட்டிருக்கிறது. அரக்கு பெட்டி ஒன்றில் இவற்றையெல்லாம் சேகரித்து வைத்துக்கொண்டு இதோ அம்பலப்படுத்தி விடுவேன் என்று என்னை மிரட்டுகிறான். யோசித்து பார்த்தேன். வேறு வழி இல்லை. ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். பெட்டியில் உள்ளதை பேஷாக கொண்டு போய் எல்லோரிடமே காட்டு, பயமில்லை என்று அவனிடம் நாளைக்கு சொல்லிவிடப் போகிறேன். உயிர் போனாலும் சரி, மஞ்சுளாவை அந்த போக்கிரி மணக்க சம்மதிக்கவே மாட்டேன். மேலும் உன் பிஞ்ச இருதயத்திலே பொங்கி நிற்கும் அன்பை நான் எப்படி கரியாக்க முடியும் சொல் என்று கூறிவிட்டு கண்ணீர் வழிந்தோட திக்கி தடுமாறினாள். சிறிய அன்னையின் துயரம் ஜெகதீசனது உள்ளத்தை உலுக்கியது. தன் காதலில் குறுக்கிட்ட பாதகன் மேல் சினம் பொத்துக்கொண்டு புறப்பட்டுவிட, சித்தி, கவலைப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள், அந்த அயோக்கியனை கவனித்துக் கொள்கிறேன் என்றான் ஆத்திரத்துடன். அசடே, நீ இப்படி பிதற்றுகிறாய் என்றுதான் சொல்லாமல் இதுவரை மூடி வைத்தேன். சுவாமிநாதனே உனக்கு தெரியாது. அவன் மகா பாதகன். என் வாழ்விற்கு உலை வைக்க வழி தேடுகிறான் வஞ்சகன். நீ அறியா சிறுவன். உன்னை ஏதாவது ஆபத்தில் கொண்டு விட்டுவிடப் போகிறான். எனக்கு பயமாக இருக்கிறதே என்று குமுறிவிட்டு காரை கடைத்தெரு வழியே செலுத்தி வேகமாக ஆனந்த நிலையத்தின் தோட்டத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்தினாள். என்னை ஒரேடியாக முட்டாள் என எண்ணிவிட்டீர்களே சித்தி. எனக்கு ஒரு ஆபத்தும் ஏற்படாது. நான் பார்த்துக்கொள்கிறேன். மறைந்து போன உங்கள் சகோதரியின் மானத்திற்கு இனி பங்கம் ஏதும் ஏற்படாது. என்னை நம்புங்கள் சித்தி என்றான் ஜெகதீசன் உருக்கமாக. சௌமினி அன்பு நிறைந்த கண்களால் அவனை பரிதாபமாக பார்த்தாள். மஞ்சுளாவையும் உன்னையும் மணப்பந்தலில் பார்த்தால் போதும். என் கடமை முடிந்துவிட்டதென்று நான் எண்ணிக்கொள்வேன். உண்மையை சொல்கிறேன். உன் நன்மையை உத்தேசித்தே நான் இங்கே இன்னமும் உயிர் வாழ்கிறேன் என்று பகட்டாக பேசினாள். பணமும் பாசமும் ஆரோக்கியத்தின் எதிரிகள். அருமை மகள் மரணப்படுக்கையில் வேதனைப்படுவதை காண சகிக்காது பாசத்திலே ஊசலாடிய உள்ளத்தின் குமுறல் ஒரு புறமும், தொடர்ந்து வியாபாரத்தில் ஏற்பட்ட பண நெருக்கடியின் கவலைகள் ஒரு புறமும் வதைக்கவே ஸ்ரீமான் நாராயணன் திடீரென்று வயோதிக தோற்றம் அடைந்தார். ஆப்பிள் பழத்தை போல் உப்பியிருந்த கன்னங்கள் சுருங்கிவிட்டன. கண்களைச் சுற்றிலும் கவலை வட்டங்கள் திரையிட்டு கொண்டிருந்தன. வயிற்றின் மீது சரிந்து நின்ற சதை மடிப்புகள் மாயமாக மறைந்தோடி விட்டிருந்தன. மொத்தத்தில் ஆசாமி முன்னைவிட பாதியாக உருவத்தில் மாறிவிட்டிருந்தார். உள்ளத்திலே குமிழியிட்ட உற்சாக ஊற்று வறண்டு போய்விட்டது. அதற்கு பதில் அவர் குணத்திலே முன்கோபமும் எரிச்சலும் மிகையாக வெளிக்கிளம்பின. அன்று காலை மகளின் அறையை விட்டு வெளியே வந்து வராந்தாவில் இருந்த ஒரு பெருந்தூணில் சாய்ந்து கொண்டு நின்றார் நாராயணன். குடும்ப வைத்தியர் சுந்தரேசன் மீது அவருக்கு நம்பிக்கை அதிகம் உண்டு. வைத்தியர் என்பதுடன் அவர் அந்த குடும்பத்திற்கு நெருங்கிய நண்பராகவும் இருந்தார். அவரது வார்த்தைகளுக்கு எல்லோரும் மிக்க மதிப்பு வைத்திருந்தனர். எனினும் பெற்ற பாசத்திலே தவித்த அவர் மனம் சமாதானம் அடையவில்லை. வேறு ஏதும் செய்ய முடியாதா என்று அடிக்கடி கேட்டு தவியாக தவித்து போனார். அவரது உள்ள கருத்தை குறிப்பாக புரிந்து கொண்ட குடும்ப வைத்தியர் பெற்ற தந்தையின் மனதிற்கு ஆறுதல் கொடுக்கும் நிமித்தம் அருகில் இருந்த வீரசோழன் பட்டணத்திலிருந்து 2 பிரபல வைத்தியர்களை வரவழைத்திருந்தார். நீண்ட நேரம் அவர்கள் இருவரும் சந்திராவின் தேக நிலையை கூர்ந்து பரிசீலனை செய்தனர். அறையை விட்டு வெளியே வந்தபோது அவர்களது முகபாவத்தை கண்ட தந்தைக்கு பகீர் என்றுதான் இருந்தது. வைத்தியர் சுந்தரேசன் செய்த சிகிச்சைகளுக்கு மேல் நாங்கள் ஒன்றும் அதிகம் செய்துவிட முடியாது. கல்லீரல் மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளது. நாளடைவில் அது சுருங்கி கொண்டு போவதனால் நோயாளி பிழைப்பால் என்ற நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் இன்னும் வேறு வைத்தியர்களை அழைத்து காட்டலாம்.
என்று ஒரே முகமாக அந்த வைத்தியர்கள் இருவரும் சொல்லிவிட்டார்கள். அவர்களது தீர்ப்பை கேட்டதிலிருந்து நாராயணன் ஏக்கம் அடைந்து விட்டார். ஒரு பொருளை இழந்துவிடப் போகிறோம் என்ற உண்மையை அறியும் பொழுதுதான் யாருக்கும் அந்த பொருளின் அருமை விளங்கத் தொடங்கும். அருமை மகளின் மரணகாலம் அதிக தூரத்தில் இல்லை என்ற உண்மையை உணர்ந்து நாராயணனுக்கு அப்பொழுதுதான் அவளது மேன்மையான குண விசேஷங்கள் புலனாயின. அருமையும் அன்பும் பாசமும் பண்பும் கொண்டு பொறுமையின் உருவே திரண்டு வந்தது போன்ற அந்த புத்திரியை இனி மீண்டும் 7 ஜென்மத்திலும் அடைய முடியாது என எண்ணி எண்ணி மனம் உருகி போனார். ரகசியமாக யாருக்கும் தெரியாத மகளின் நோயின் கொடுமையை சிந்தித்து கண்ணீர் உகுத்து அழுதார். கண்களுக்கும் மேலான செல்வகுமாரியை பறிகொடுக்கப் போகிறோமே என்ற பயங்கர நினைவு அவரை துன்பக் கடலில் ஆழ்த்தி விட்டிருந்தது. இவ்வளவு சீக்கிரம் அவளுக்கு மரணம் வந்துவிடும் என்று மட்டும் அவருக்கு முன்பே தெரிந்திருந்தால் வெளியூர்களிலும் வேண்டாத களியாட்டங்களிலும் அவர் பொழுதை விரயம் செய்ததற்கு பதில் மகளின் அருகிலே அமர்ந்து வார்த்தையாடி அவள் காட்டிய அன்பை அனுபவித்து இனிமையாக வாழ்ந்திருக்கலாமே. எவ்வளவு பொருளை செலவழித்தாலும் கழிந்து போன நாட்களை திரும்ப பெற முடியாதே என்று பலவாறு எண்ணி தம்மை தாமே நொந்து கொண்டார். தாம் செய்த தவற்றுக்கு காரணம் பிறர்தான் என எண்ணுவது மனித உள்ளத்தின் பேதமையான குணம். நாராயணன் மட்டும் அதற்கு விதிவிலக்காக இருக்கவில்லை. இத்தனைக்கும் காரணம் தமது இளம் மனைவிதான் என்று அவருக்கு அவள் மீது மனத்தாங்கல் ஏற்பட்டுவிட்டது. குழந்தையுடன் கூட இருப்போம், அவளையும் கூட அழைத்துச் செல்வோம் என்று சொல்லாமல் தன் சுயநலமே பெரிதாக எண்ணி அவரை குடும்பத்திலிருந்து அடிக்கடி பிரிந்திருக்கச் செய்த சூழ்ச்சிக்காரி என்று மனைவியை பற்றி எண்ணி மனம் கசந்து போயிருந்தார். சந்திராவை ஆரம்பத்திலேயே கவனித்திருந்தால் இந்த கோர முடிவு வந்திருக்காது. இளமையிலேயே எந்த சுகத்தையும் அனுபவிக்காது அவள் மரண தேவதைக்கு பலியாகி விட்டிருக்க மாட்டாள். படுக்கையிலே உடல் நலிந்து அழுகி புழுவாய் துடித்து சாகும்படியான துர்பாகியம் அவளுக்கு நேர்ந்ததற்கு காரணம் மாற்றாந்தாயின் பொறுப்பற்ற கொடுந்தனத்து போக்கு என்று எண்ணி உள்ளூர தமது இளம் மனைவி மீது கோபம் கொண்டிருந்தார். தோட்டத்தையே வெறித்து பார்த்து கொண்டு நின்ற நாராயணன் வராந்தாவின் மறுகோடியில் செருப்பு சப்தித்ததை உணர்ந்து திரும்பி பார்த்தார். தமது இளம் மனைவியின் எழில் உருவத்தை மோகனமாக பார்த்து முருவளிக்கும் அவர் முகத்திலே இப்பொழுது கோபம் புயலாக திரள ஆரம்பித்தது. மனைவியை ஆத்திரத்துடன் வெறித்து பார்த்தார். படுக்கையிலே கிடக்கும் மகளின் பரிதாப நிலையை சற்றும் எண்ணி பாராமல் ஆடம்பரமாக அலங்கரித்து கொண்டு வெளியே செல்ல ஆயத்தமாக வந்து கொண்டிருந்தாள் சௌமினி. சிவப்பு பட்டு சேலைக்கு பொருத்தமாக கையில் பிடித்து கொண்டிருந்த காஷ்மீர கண்ணாடி வேலை செய்த அழகு பையை ஆட்டிக்கொண்டு அருகில் வந்து நின்றாள். கும்மென்று வீசிய அத்தரின் மனம் அவரது கோபத்திற்கு தூபம் போட்டது போல் இருந்தது. நெல், விடிந்ததும் விடியாததுமாக எங்கே புறப்பட்ட என்று அதட்டினார் கோபத்துடன். முன்கோபி, வேலைக்காரர்கள் முன் சட்டென சீறி விழும் சிறுமதி படைத்தவர் என்றெல்லாம் கணவனது குண விசேஷங்களை எடை போட்டு அளந்து வைத்திருந்த சௌமினி திடுக்கிட்டு ஸ்தம்பித்து போய் நின்று விட்டாள் ஒரு கணம். இந்த திடீர் தாக்குதலை அவள் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. புருவங்களை லேசாக உயர்த்தி கண்களை இடுக்கி கொண்டு கொஞ்சலாக மெல்ல சிரித்தாள் பதிலுக்கு. யாரோ என்று பயந்து விட்டேன். இவ்வளவு விரைவில் வந்து விட்டீர்களே, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாமே என்றாள் அனுதாபம் நிறைந்த இனிய குரலில். இவ்வளவு நாளும் தூங்கிக் கொண்டுதான் இருந்தேன், ஆனால் இப்பொழுது நன்றாக விழித்து கொண்டு விட்டேன் என்று ஏளனமாக கூறிவிட்டு அவளை வெறுப்புடன் உறுத்து பார்த்தார். சௌமினியின் அழகிய முகம் குப்பென சிவந்து விட்டது. பயத்திலே நெஞ்சு பதறியது. ஆத்திரத்தில் ஏதேதோ பேச வாய் துடித்தது. ஆனால் அவள் சற்றென்று தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு ஒயிலாக நின்று உல்லாசமாக மென்னகை செய்தாள். ரொம்ப கோபமாக இருக்கிறார் போல் இருக்கிறது. உங்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டுமா? சொல்லுங்கள், செய்கிறேன் என்றாள் மிகவும் தாழ்மையாக. நாராயணன் நேரடியாக பதில் அளிக்கவில்லை. குழந்தையின் உடல்நிலையை பற்றி கொஞ்சமாவது நீ சிந்தித்தாயா? உனக்கு ஈவு இரக்கம் ஏதாவது இருக்கிறதா? உன் மனம் என்ன கல்லா? கல்யாண வீட்டுக்கு புறப்படுகிறவள் போல் என்ன ஆடம்பரமான அலங்காரம் இது? விடியட்டும் என்று காத்திருந்தவள் போல் இப்பொழுது எங்கே கிளம்பினாய்? இது வீடா சத்திரமா? உன் இஷ்டம் போல் வெளியே போய் வர. நீ குடும்ப பெண்ணா அல்லது என்று கத்திவிட்டு மேலே சொல்லவிருந்ததை பேச கூசியவராக நிறுத்தி கொண்டார். ஆத்திரத்தில் அவரது கண்கள் சிவந்து முகம் விகாரமாக மாறியதை கண்ணுற்ற சௌமினி நடுநடுங்கி விட்டாள். அவரது சுடுமொழிகள் அம்பாக அவள் உள்ளத்தை துன்புறுத்தின. அவமானத்தினால் அவள் மேனி அனலாக பற்றி எரிந்தது. துக்கம் கரை புரண்டு நெஞ்சை அடைத்துக் கொள்ளவே உதட்டை கடித்துக்கொண்டு வாளான் நின்றாள்.
அவளது மௌனம் ஆவேசம் பிடித்த ஒருவனுக்கு வேப்பிலை அடித்தது போல் இருந்தது. மறுபடியும் தொடர்ந்து கூச்சலிட்டார் அவர். பெற்றவளாக இருந்தால் இப்படி அசட்டையாக இருப்பாளா? தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடாதா? வேளா வேலைக்கு சாப்பாடும், இருக்க பங்களாவும், படுக்க மெத்தென்று படுக்கையும், மினுக்க ஆடை ஆபரணங்களும் ஒரு அசட்டு புருஷனும் இருந்தால் எவள்தான் சும்மா இருப்பாள்? உன்னை சொல்லி குற்றமில்லை, எல்லாம் என் பிசகு. ஆரம்பத்திலேயே உன் போக்குப்படி உன்னை விட்டேன் பார். என் புத்தியை சே சே என்று பொங்கி குமுறினார். கிழ வயதை அடைந்துவிட்ட பசித்த சிங்கத்தைப் போல் ரௌத்ரமாக தன்னை உறுத்து பார்த்த கணவனை நேருக்கு நேர் பார்த்து பேசக்கூட சௌமுனிக்கு அச்சமாக இருந்தது. என்ன இருந்த போதிலும் அவரது மனைவி என்ற ஸ்நானத்தின் மகிமையினால் தானே இத்தனை உல்லாசமான ஒரு வாழ்க்கை அவளுக்கு கிட்டியிருந்தது. எனவே அவளுக்கு எதிர்த்து பேச கொஞ்சம் பயமாகவே இருந்தது. இப்போ எங்கே கிளம்பினாய் என்று மீண்டும் அதிகாரத்துடன் இடிக்குரலில் இறைந்தார் கணவர். கண்களில் கசிந்த கண்ணீரை சற்றென்று துடைத்து கொண்டாள் சௌமினி. சிநேகிதி வீட்டிற்கு ஒரு முக்கிய காரணமாக போக வேண்டும். விரைவில் திரும்பி விடுவேன். எங்கேயும் போகாமல் வீட்டுடன் கோஷாவாக இருக்க வேண்டுமென்றாலும் இருக்கிறேன். உங்கள் விருப்பத்திற்கு மாறாக நான் என்ன செய்யப் போகிறேன்? அதற்கு ஏன் இப்படி எரிய வேண்டும்? ஊர்காதில் பட்டால் சிரிப்பார்கள் என்று சிடுசிடுத்தாள். எதிர்த்து வாயாடினாயோ தெரியுமா என்று உரிமைய நாராயணன் அவளை முறைத்து பார்த்தார். ஆமாம், இன்னொன்று உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன். அந்த பயல் இனி இங்கே வரவே கூடாது. வந்தால் எங்களுக்கு பிடிக்காது என்றார் கோபத்துடன். குழப்பத்துடன் சௌமுனி விழித்தாள். உன் அருமை அம்மாஞ்சி, அந்த தடியின் சுவாமிநாதனைத்தான் சொல்கிறேன். வேலையில்லா வேலையில் மட்டு மரியாதையின்றி திடுதிப்பென்று வந்து நிற்கிறானே, என்னை அவன் என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறான்? பட்டு ஜிப்பாவும் கருப்பு கண்ணாடியும், அவன் சிகரெட்டும், அவன் மூஞ்சியும். பிரம்மச்சாரி பயலுக்கு பெண்கள் இருக்கும் இடத்தில் என்ன வேலை? 4 பேர் பார்த்தால் என்ன சொல்வார்கள் என்று அதட்டி கேட்டார். அவர் மேலே என்னவோ பேசத் தொடங்கும் முன் அம்பி பயல் மரத்தட்டிலே ஆரஞ்சு பழரசம் நிறைந்த கண்ணாடி டம்ளரை சுமந்து கொண்டு விரைந்து வந்து அங்கு நின்றான். வெறுப்புடன் வாயை மூடிக்கொண்டு தோட்டத்தின் பக்கம் திரும்பிக் கொண்டார் அவர். எஜமானருக்கு கொடு, எனக்கு வேண்டாம் என்று உத்தரவிட்ட சௌமுனி இதுதான் சமயம் என்று காற்றாக கீழே விரைந்தோடிவிட்டாள். காரில் ஏறி உட்கார்ந்துதான் அவளுக்கு நினைவு இருந்தது. உணர்ச்சியால் கொந்தளித்த எண்ணமெல்லாம் எங்கெங்கேயோ பறந்தோடிவிடவே என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்ற நினைவே இன்றி அவள் மனோவேகத்திலே காரை ஓட்டி கொண்டு சென்றாள். காற்றை பிளந்து கொண்டு கடுகிச் சென்ற அந்த வாகனம் பாட்டையில் சென்ற யார் மீதும் மோதாமல் எந்தவித ஆபத்தையும் ஏற்காமல் குறித்த இடத்திலே வந்து நின்றது மிகவும் ஆச்சரியமே. நெற்றி மீது துளிர்த்த கன்னங்களின் ஓரத்தில் வழிந்தோடிய வியர்வையை துடைத்துக்கொண்டு வண்டியில் இருந்து இறங்கினாள் அவள். ஹோட்டல் கமலா விலாசத்திற்குள் நுழைந்து நீண்டதாக தெரிந்த ஒரு வராந்தா மீது வேகமாக நடந்து சென்றாள். அதன் முடிவில் இருந்த ஒரு அறையின் வாயிற்படி அருகே வந்ததும் சற்று தயக்கத்துடன் நின்றாள். உள்ளே யாரோ பேசும் குரல் கேட்டது. சற்று தாமதித்து விட்டு பொறுமை இழந்தவளாக மெல்ல விரல்களால் கதவை தட்டினாள். கதவை திறந்து கொண்டு தலையை நீட்டிய சுவாமிநாதன் முகம் மலர்ந்து போனான். வாருங்கள், எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தேன் என்று உள்ளே அழைத்துச் சென்றான். அறையின் நடுவே கிடந்த வட்ட மேஜை அருகே உட்கார்ந்திருந்த ஒரு மனிதர் அவளை கண்டதும் சற்றென்று நிமிர்ந்து பார்த்தார். கழுகை போன்ற அவரது கூர்மையான மூக்கையும் சிறுத்த கண்களையும் பார்த்ததும் சௌமனிக்கு கொஞ்சமும் அவரை பிடிக்கவில்லை. முன்பின் அறியாத மனிதர் அவர். ஏனோ அவள் உள்ளம் பயத்திலே பதறியது. மேனி விடவிடவென்று நடுங்கியது. எனது அத்தை மகள் ஸ்ரீமதி நாராயணன் என்று அறிமுகம் செய்து வைத்த சுவாமிநாதன் அவளை உட்காரச் சொல்லி உபசரித்தான். வழுக்கை தலையை தடவி கொண்டு ஓரக்கண்ணால் கூர்ந்து பார்த்த அந்த மனிதர், இவர்களை நான் எங்கேயோ இதற்கு முன் பார்த்திருக்கிறேனே என்று இழுத்துவிட்டு மீண்டும் மேலும் கீழும் கண்களை ஓடவிட்டார். அவரது குரல், அவர் பேச்சு, அவர் பார்வை யாவும் அவளுக்கு காரணமற்றதொரு கலவரத்தை உண்டாக்கின. நானும் பார்த்திருக்கிறேன். வீரசோழன் பட்டணத்தில் அண்ணாசாமி ஜோசியர் வீட்டில் பார்த்த ஞாபகம் என்று சட்டென்று பதிலளித்த சௌமினி எரிச்சலுடன் மேஜை மீது கிடந்த பத்திரிகையை எடுத்து பிரித்து முகத்தை மூடிக்கொண்டாள். படிக்கும் பாவனையில். ஆமாம், இப்பொழுது ஞாபகம் வருகிறது. எனக்கு ஜோசியம் என்றால் கொஞ்சம் பைத்தியம். ஆனால் அடிக்கடி அண்ணாசாமி வீட்டிற்கு போவது வழக்கம் என்று விளக்கம் தந்தார் அவர். ஆமாம் சௌமினி, உங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்தால் இவர் நன்றாக பார்த்து சொல்வார்
என்று சிபாரிசு செய்தான் சுவாமிநாதன். என் ஜாதகத்தை ஊன்றி பார்த்து அறிந்து கொள்ள வேண்டிய ஆபத்து ஏதும் எனக்கு வந்துவிடவில்லை. எனக்கு இவற்றில் எல்லாம் நம்பிக்கை கிடையாது என்று துச்சமாக பேசிவிட்டு சினத்துடன் மீண்டும் முகத்தை பத்திரிகை தாளில் மூடிக்கொண்டாள் சோமினி. வழுக்குத்தலை மனிதர் தொண்டையை கணைத்து கொண்டு ஒரு முறை இருமினார். சரி, நான் வருகிறேன், நேரமாகிறது எனக்கு என்று பொதுவாக கூறிவிட்டு எழுந்திருந்தார். வாசல் வரை சென்று அவரை வழி அனுப்பிவிட்டு வந்த சுவாமிநாதன் வந்து அவள் எதிரே நிம்மதியாக உட்கார்ந்து கொண்டான். பத்திரிகையை ஆத்திரத்துடன் மடித்து கீழே வீசி போட்டாள் சௌமினி. இவனை நீ எங்கே பிடித்தாய்? இதெல்லாம் என்ன நாடகம்? உனக்கு எப்பொழுதிலிருந்து இவற்றில் எல்லாம் நம்பிக்கை ஏற்பட்டது? இன்னும் சுலபமாக பணம் எப்படி புரட்டலாம் என்று ஆர்வம் பார்க்கிறாயா? மந்திரத்தில் மாங்காய் விழ தந்திரம் கற்றுக்கொள்கிறாயா? ஸ்வர்ண மந்திரம் காயகல்பம் என்று எதையெல்லாமோ தேடிக்கொண்டு புறப்பட்டிருக்கிறாயே, இது வேஷமா, வேடிக்கையா என்று கோபத்துடன் ஏளனமாக கேட்டாள். நானும் தனிக்கட்டை, பேச்சு துணைக்கு ஆள் வேண்டாமா? கடைத்தெருவில் சந்தித்தேன் இவரை, தமாஷாக பேசுகிறார். ஒரு கப் காஃபியை வாங்கி கொடுத்துவிட்டு ஓட்ட கிராமபோனை முடுக்கிவிட்டது போல் அவர் வாயை கிளறும் முன் ஏதேதோ பேசுகிறார். கேட்க சுவாரஸ்யமாக இருக்கிறது, பொழுது போகிறது. ரேகை சாஸ்திரத்தில் கொஞ்சம் ஆசாமிக்கு பரிச்சயம் இருக்கிறது. காசு இல்லாமல் என் கையை பார்த்து சொல்ல வந்தார். கேட்டேன், அவ்வளவுதான் என்றான் சுவாமிநாதன். ஊரான் பணத்திலே உடம்பை வளர்த்தால் பொழுது சுலபத்தில் போகுமா என்று ஆத்திரத்துடன் வினவிவிட்டு கைப்பையை திறந்து ரூபாய் நோட்டு கத்தைகளை 2 மேஜை மீது போட்டாள். எண்ணிக்கொள், 4000 இருக்கிறது. இதுதான் நான் கடைசியாக இங்கு வருவது. கொடுக்கும் தொகையும் இதுதான் கடைசி. மரியாதையாக கடித கட்டுகள் அனைத்தையும் என்னிடம் கொடுத்துவிடு. இனி என்னை வீணாக மிரட்ட வேண்டாம். சாது எதிர்த்தால் காடு கொள்ளாது என்பார்கள். அவ்வளவுதான், சொல்லிவிட்டேன் என்றாள் மிடுக்காக. பணத்தை எண்ணி சட்டைப்பைக்குள் போட்டுக்கொண்ட சுவாமிநாதன் எழுந்து சென்று பெட்டியை திறந்து அரக்கு பேழையை எடுத்தான். இப்படி நடக்கும் என்று தெரிந்துதான் முன்கூட்டியே பத்திரிகை துண்டு கத்தையை 2 பகுதிகளாக பிரித்து கட்டி வைத்திருக்கிறேன். இன்றைக்கு ஒரு பாதியை மட்டும் கொடுக்கிறேன். மீதி பணத்துடன் வந்தால் அரக்கு பேழையோடு மற்ற பாதியை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு பிறகு வாயை திறக்கவே மாட்டேன். ஏன், இந்த ஊரிலேயே இருக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு ஒரு சிறு கடித உரையை அவள் முன் எடுத்து போட்டான். ஆத்திரம் தாளாது பற்களை கடித்து கொண்ட சௌமினி அதை திறந்து கூட பார்க்காமல் எடுத்து தனது கைப்பைக்குள் வைத்து கொண்டாள். கடந்த சில மாதங்களாக தன்னை பயமுறுத்தி பொருள் பறித்து கொண்டு திகிலில் தவிக்கச் செய்த அந்த கிராதகனை அப்படியே கழுத்தை நெறித்து கொன்று விடலாமா என்று குமுறியது அவள் நெஞ்சம். நீ இனி அடிக்கடி என் வீட்டின் பக்கம் வந்து தொலைக்காதே. என் கணவருக்கு உன்னை கண்டாலே பிடிக்கவில்லை. உன்னை தேடிக்கொண்டு இனி என்னாலும் இங்கே வர முடியாது என்றாள் வெறுப்புடன். ஐயோ பாவம், அந்த கிழவன் என்னை கண்டு சந்தேகப்படுகிறார் போல இருக்கிறது என்று கூறிவிட்டு கை கொட்டி சிரித்தான் அவன். போதும் பரிகாசம், எனக்கு நேரமாகிறது. இதுதான் கடைசியாக நீ என்னை பார்க்கிறது என்பது ஞாபகம் இருக்கட்டும் என்று எச்சரித்துவிட்டு எழுந்திருந்தாள் அவள். அப்படியென்றால் மீதி கடிதங்கள் உங்களுக்கு தேவையில்லையா? ஆனால் எனக்கு பணம் தேவையாயிற்று. வேறு வழி இல்லையா என்ன என்று பல பொருள்பட வஞ்சகமாக பேசிவிட்டு விஷமமாக அவளை பார்த்தான் அந்த கயவன். பொங்கி வந்த ஆத்திரத்தை அடக்கி கொண்டாள் சௌமினி. கடிதங்கள் கொண்ட அந்த பெட்டி எனக்கு தேவைதான். ஆனால் அதை வாங்கி கொள்ள நான் நேரில் வர முடியாது. உனக்கு சம்மதமானால் ஒரு வழி சொல்கிறேன். என் இளைய பிள்ளை ஜெகதீசன் பார்ப்பதற்கு ஒதிய மரம் போல் வளர்ந்திருக்கிறானே ஒழிய அவன் ஒரு அசடன், புத்தியற்றவன். நான் சொன்னபடி கேட்பவன். பணத்துடன் அவனை அனுப்புகிறேன். அதிகம் பேச்சு வைத்து கொள்ளாதே. பரஸ்பரம் நம்புவோம். பெட்டியை அவனிடம் கொடுத்துவிடு. ஆனால் உடனே அவசரமாக பணத்தை எதிர்பார்க்காதே. 10 நாளாவது ஆகும் நீ கேட்ட தொகையை பூராவும் சேர்க்க. சம்மதமா சொல் என்று கேட்டால் மிரட்டும் பாவனையில். சுவாமிநாதன் யோசித்தான். கிடைக்கும் பணத்தை விடுவானேன் என்ற பேராசை அவனை உள்ளூர உலுக்கியது. உங்களுக்கு சம்மதம் என்றால் எனக்கு என்ன ஆட்சேபனை என்றான் தோள்களை நாசுக்காக குலுக்கியபடி. சரி, அனுப்பும் முன் உனக்கு டெலிஃபோன் செய்கிறேன் என்று கூறிவிட்டு வேகமாக வெளியே வந்து காரில் ஏறிக்கொண்டாள். அன்று மாலையில் வைத்தியர் சுந்தரேசன் தாழ்வாரத்து கயிற்றுக்கட்டிலின் மீது விச்சிராந்தியாக உட்கார்ந்திருந்தார். ஊரிலிருந்து வந்த அவரது சக தர்மிணி கணவனுக்காக சிரத்தையுடன் தயார் செய்து கொண்டு வந்திருந்த திரட்டுப்பால், முறுக்கு 2ஐயும் ஒரு தட்டில் வைத்து கொண்டு வந்து அருகில் வைத்துவிட்டு
காரியங்களை கவனிக்க உள்ளே சென்றாள். அடுப்பருகிலே நின்றபடி அவள் தனது பெண்ணின் புக்ககத்து பிரதாபங்களை விஸ்தரித்துக் கொண்டிருந்தாள். சுந்தரேசன் கவனமெல்லாம் வேறு எங்கேயோ இருந்தது. வாயிற்கதவு கிரீச்சிடுவதை கேட்டு திடுக்கிட்டு எழுந்து வந்து எட்டி பார்த்தார். அவருக்கு மகிழ்ச்சி தாழ முடியவில்லை. வாப்பா வா, உன்னைத்தான் நினைத்து கொண்டிருந்தேன், வந்துவிட்டாய் என்று அன்புடன் வரவேற்றுவிட்டு சமையலறை பக்கம் திரும்பினார். உன்னைத்தானே, வேதாந்தம் வந்திருக்கிறான், கொஞ்சம் பட்சணம் கொண்டு வா, அத்துடன் சூடாக காஃபியும் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்றார். வீட்டில் அவ வந்து விட்டா போல இருக்கிறது, பளிச்சென்று வாசலில் போட்டிருந்த கோலத்தை கண்டே புரிந்து கொண்டேன் என்று கூறிவிட்டு புன்முறுவலுடன் வேதாந்தம் கட்டிலின் மீது உட்கார்ந்து கொண்டார். துப்பறியும் சிங்கம் பாணி, ஸ்காட்லாந்து யார்டு கெட்டது போ என்று பரிகாசமாக கூறிவிட்டு வைத்தியர் உட்கார்ந்து கொண்டார். நான் சொல்லப்போவதை கேட்டால் நீ ஆச்சரியப்பட போகிறாய். சில நாட்களாக நான் உண்மையிலேயே துப்பு துளுப்பி கொண்டுதான் இருந்தேன். அந்த பயல் சுவாமிநாதன் யார் என்று விளங்கிவிட்டது. அவன் வலது கை மணிக்கட்டில் இருந்த தழும்பை கண்டதும் அவன் யார் என்று கண்டுபிடித்து விட்டேன். அந்த அம்மாள் ஸ்ரீமதி நாராயணன் அவர்களும் யார் என்று புரிந்துவிட்டது. பெயரில் என்ன இருக்கிறது? ரோஜாவை வேறு பெயரில் அழைத்தாலும் மனம் மாறுமா? அதுபோல பெயர்கள் மாறின போதிலும் நான் நினைத்த ஆசாமிகள் தான் இவர்கள் இருவரும் என்றார் உற்சாகத்துடன். அப்படியா? யார், என்ன என்று சொல் என்று கொஞ்சம் ஆவலுடன் வினவினார் வைத்தியர். 2 டம்ளர் காஃபி, 1 டஜன் முறுக்கு, விலாங்காய் அளவு திரட்டுப்பால், 1 கவுளி வெற்றிலை, இவ்வளவும் செலவழித்து கொண்டு இடையிடையே வேதாந்தம் கூறிய கதையை கவனமாக கேட்ட சுந்தரேசன் முடிவில் தமது வைராக்கியத்தினால் மேற்கொண்டிருந்த நிதானத்தை உதறிவிட்டு பரபரப்புடன் எழுந்தார். அப்படியானால் இதில் நாம் கொஞ்சம் தலையிட்டாக வேண்டியிருக்கிறதே, என்ன செய்கிறது என்று கவலையுடன் கேட்டார். வெறும் வாய்ப்பேச்சு மட்டும் போதாது, ஆதாரங்கள் வேண்டும். என்னிடம் அவைகள் இருக்கின்றன, ஆனால் சென்னையில் அவை இருக்கின்றன என்றார் வேதாந்தம் விரக்தியுடன். என்னடா பழி, ஒன்றும் புரியவில்லை, விளங்கச் சொல் என்று வைத்தியர் அதட்டவே வேதாந்தம் அசட்டு புன்னகையுடன் ஆரம்பித்தார். பிறந்த ஊரில் தன் தந்தை தனக்கு விட்டுப்போன வீட்டில் வந்து வசிக்க வேண்டும், பிறந்தகத்து சொத்தை கௌரவப்படுத்த வேண்டும் என்று என் மனைவி விரும்பியதாலும் பொருளாதார நிலையை உத்தேசித்தும் சென்னையை விட்டு இங்கே வந்தோம் நாங்கள். ஆனால் சென்னையில் இருந்த என் வீட்டை வாடகைக்கு விட்டு வைத்திருக்கிறேன். ஓர் அறையில் மட்டும் எனது முக்கிய ஜாமான்களை போட்டு பூட்டி வைத்திருக்கிறேன். நிரூபிக்க வேண்டுமானால் ஆதாரங்கள் எல்லாம் ஒரு பெட்டியில் அந்த அறையில் ஒளிந்து கிடக்கின்றன. இப்போது யார் சென்னைக்கு போவது என்று இழுத்தார் வேதாந்தம். வைத்தியர் எழுந்து கூடத்து அறைக்குள் சென்று தமது இரும்பு பீரோவை திறந்தார். வெளியே வந்து 50 ரூபாய் நோட்டுகளை நண்பன் முன் எண்ணி வைத்தார். இதை முன்பே சொல்லி தொலைக்கிறது தானே, என்னிடம் பழகி கூட உனக்கு என்ன சங்கோஜம்? நிம்மதியாக 2வது வகுப்பில் சென்னைக்கு போய்விட்டு வா, விரைவில் போய் வா என்று உத்தரவிட்டார். இதெல்லாம் என்னத்திற்கு என்று மறுத்த வேதாந்தத்தை வைத்தியர் விடவில்லை. காரியம் முக்கியம், மற்றவை பிறகு பேசிக்கொள்ளலாம். இடக்கு ஏதும் செய்யாதே, சொன்னபடி கேள் என்று அதட்டிவிட்டு பணத்தை எடுத்து நண்பர் மடியில் திணித்தார். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.